ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிற கொழுக்கட்டை. இதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய், துருவின தேங்காய், இதை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு வச்சுருக்கேன், பச்சை வாசம் போகிற வரையும். அப்புறம் இது வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கோம். இதை கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாகு எடுத்துக்கிறேன். வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா, பாகாக இல்லாமல் தண்ணியாக தான், வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த ரோஸ்ட் பண்ணியிருக்க தேங்காவோடு சேர்த்து ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். அடியில் மண்ணெல்லாம் இருக்குன்றதுக்காக மேலால் எடுத்து ஊற்றுறேன், இல்லைன்னா வடிகட்டி வச்சு ஊற்றிங்க. இது வேக வச்ச கடலைப்பருப்பு, இதையும் நல்லா மசிச்சுக்கிட்டு அந்த தேங்காய் பாகோட சர்க்கரை பாகோட எடுத்து 3த்தையும் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அதோட ஏலக்காய் தூள் போட்டு இப்போ எல்லாம் ஒன்றாகி ஒரு பால் உருட்டுற அளவுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு, இதை பச்சரிசி மாவு. இது சாதாரணமாக பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சது தாங்க. சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். அதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு தண்ணி நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த உப்போட மாவை கலந்து விட்டுக்கிறேன். நல்லா பபுள்ஸ் வர மாதிரி தண்ணி வச்சு நல்லா கிண்டிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி கிண்டி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிண்டி வச்சுக்கிறேன். சாஃப்டாக கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணணும். ரொம்ப மாவு தண்ணியாக போயிடக்கூடாது. நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா சுடு தண்ணியாக ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் பிசைகிற பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை பிசைஞ்சிக்கிட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வரணுன்றதுக்காக. நல்லா பிசைஞ்சு ஒரு டவ் மாதிரி ஆக்கிக்கலாம்.
நல்லா பிசைஞ்சு ஒரு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி 2 இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு தடவிக்கிறேன். பாலை வச்சு ஃப்ளாட்டான கப்பு வச்சு கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சைடெல்லாம் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை கொஞ்சம் நிறையா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்படியே ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போது இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சு ஒன்று ஒன்றா வைக்கணும். நிறைய 2 சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டு இட்லி பாயில் பண்ணுற மாதிரியே பாயில் பண்ணி 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு தொட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.